சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்காக இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்னபோது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9844406996க்கு பணமாக உதவி செய்திடுங்க. பீகார் மாநிலம் மேற்கு சாம்பரான் மாவட்டம் பகாகா பகுதியில் அரசு மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது. அந்த மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றும் ஒருவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ வெளியானதை அடுத்து இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த மருத்துவமனைக்கு அருகே ஒரு விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்தில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்டதை அடுத்து பலர் காயமடைந்தனர். பதபதப்பிற்குள்ளான அவர்கள் அவசர ஊர்தியின் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். அப்போது மருத்துவமனையில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் மருத்துவமனையின் பாதுகாவலர் பாதிக்கப்பட்ட ஒருவரின் காயத்திற்கு தையலிட்டு மருந்திட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அவசர ஊர்தி ஓட்டுநரும் காயம்பட்ட நபரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனையின் துணை கண்காணிப்பாளர் டாக்டர் அசோக்குமார் திவாரி கூறுகையில், இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இல்லை. அதே போல அறுவை சிகிச்சை உதவியாளர்கள் மற்றும் கட்டுப்படும் ஊழியர்களும் இல்லை. தற்போதைக்கு இருக்கும் ஊழியர்களை வைத்து மருத்துவமனையை நிர்வகித்து வருகிறோம். விபத்து நடந்த நாளன்று ஒருவருக்கு அதிக இரத்தப்போக்கு இருந்தது. இந்த சூழலில் மருத்துவர் ஒருவரின் மேற்பார்வையில்தான் அவர் அந்த காயத்திற்கு தையலிட்டு மருந்திட்டார் என தெரிவித்துள்ளார். இருப்பினும் மருத்துவ தகுதி இல்லாத ஒருவர் இவ்வாறு சிகிச்சையில் ஈடுபட்டது குறித்து பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் எழுந்துள்ளன. சுகாதார நிபுணர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் இந்தியாவில் உள்ள கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ளதை காட்டுகிறது என்று சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் தகுதியான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இல்லாதது நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.